ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நடிகர் விஜய், இளைய தளபதி. இந்த இளைய தளபதி எப்படி அவருக்கு இந்த பட்டம் கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, சினிமாவில் நாளைய தீர்ப்பு என்கிற ஒரே படத்துல அவர் அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கூட ரொம்ப நடிச்சதால அவருக்கு மக்கள் எல்லாமே அவர் ஒரு நடிகருங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார். அதனால அவருக்கு ஒரு ரசிகர் பேர்ல அவர் மக்களால் கொடுத்த பட்டம் தான் இளைய தளபதி. இளைய தளபதினா அது எங்காவே இருக்கிறதால அவருக்கு அந்த பட்டம் இளைய தளபதிங்கிற மாதிரி கொடுத்துச்சு. அந்த பட்டம் தளபதியும் வச்சதால திரு மு.க. ஸ்டாலின் அவருக்கும் தளபதி தான் பேரு சூட்டப்பட்டது. அவர் என் பேரை அவர் யூஸ் பண்ற மாதிரி அது ஒரு சர்ச்சையாக பார்க்கப்பட்டுச்சு. இப்ப விஜய் பாத்தீங்கன்னா டிவிகே, தமிழகம் வெற்றி கழகம், அதாவது தமிழ்நாட்டை நான் வெற்றியோடு கொண்டு செல்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சியை தனியா நிறைவேற்றி இப்போ அதுல குதிச்சுட்டாப்புல. அதை குதிச்சவனே அது திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாரும் ரொம்ப பயந்து போய் ஆளடைஞ்சு கிடக்குறாங்க. என்னடா இந்த மனுஷன் நம்மளே கேள்வி மேல கேள்வி கேட்கிறானே, கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியலன்னு மீடியா எங்க பக்கத்து போனாலும் ஸ்டாலின்ல மைக்க பிடிச்சி கேள்வி கேட்டா, நடிகர் விஜய் ஆட்சிக்கு வராரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. அதுக்கு ஸ்டாலின் அவர் பாத்தீங்கன்னா பதிலே சொல்ல முடியாம அப்படியே நவுந்து போயிட்டே இருக்கிறாரு. ஸ்டாலினோட நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி எப்படியாவது நம்ம அடுத்த முதலமைச்சர் ஆயிடணுங்கிற ஆசை தான் அவருக்கு. ஆனா விஜயை பத்தினா முழுக்க காசும் பணம் இல்லாம சொந்த காசுல போட்டு அரசியல்ல குதிச்சு இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் இந்த திமுக அவங்கள விடாது, முன்னேற விடாது, எப்படியாவது அடிச்சு அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடணும்னு பார்க்கும். இப்ப விஜய் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டு தேர்வுல பேசியிருந்தாப்புல. அதாவது என்ன பேசியிருந்தாப்புலன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட் விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பரம்பூர்ல இந்த மாதிரி ஏர்போர்ட் கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை எடுத்து வச்சாப்புல. அப்படி நீங்க கட்டினீங்கன்னு சொன்னா, சர்க்கார் படத்துல எப்படி அந்த ஒரு சீன்ல பைக்ல போய் நேரடியா மீனவன்ட்ட சண்டை போட்டு ஒரு முதலமைச்சர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து தெனாவட்டா பேசுவாரோ, அதே மாதிரி இப்ப படத்துல சர்க்கார் நடந்த மாதிரி இப்ப லைவா சர்க்கார் நடக்க போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவரு படத்தை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரியலா படத்துல நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு உங்களுக்கு. அதாவது நம்ம படத்துலதான் விஜய சர்க்காரா பார்த்தோம், இனிமே நேர்ல சர்க்காரா பார்க்க போறோம். சரி, படத்தை நடிக்கிறத விட்டுட்டோம், இனிமே ரியலா நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்க. ஆனா அவருடைய மனசுக்கு அவரு நல்லதே செய்யணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அந்த மக்கள் அவரெல்லாம் டம்மி ஆகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நடிகர் விஜயகாந்த் இப்படிதான் அவர் பேசின பேச்சு எல்லாமே வீராப்பா தான் இருக்கும். அந்த பேச்சை மக்கள் ஏற்றுக்காம அவரை டம்மி ஆக்கி அதை மியூஸை போட்டு எதுக்கு எடுத்தாலும் தூக்கி அடிச்சிருவேங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசுவார். அவர் ஒரு காமெடி ஆக்டராக ஆக்கி காமெடியா பண்ணி ஆளைய கவுத்து விட்டு போயிட்டாங்க. அதே வகையில் விஜயகாந்த் தான் அவரு, அதோட பேரு தான் விஜய் காந்த் இல்ல, விஜய். இவரு காந்தோட ஆக்கி விட்டாங்க. இந்த விஜய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பாவம், இவர் அழகா 250 கோடி 300 கோடி வர காசை வச்சுக்கிட்டு லண்டன், அமெரிக்கா இப்படியே சுத்தி போய் எங்கெங்கயோ காசு தின்னுட்டு அப்படியே இருக்கிற காசை வச்சுக்கிட்டு அவர் இன்னமும் வாழலாம். பல கோடி சொத்துக்கு அதிபர் அவர் விஜய். இதெல்லாம் எனக்கு வேணாம், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணி மக்களை மேல கொண்டு வந்துடணும் ஒரு ஆசையில தான் அவர் இந்த அரசியல்ல குதிச்சிருக்காரு. ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப நாட்டுல எவ்வளோ நடக்குது உங்களுக்கே தெரியும். அதாவது மு.க. ஸ்டாலின் அவர் மதுவை ஒழிப்போம் அப்படி இப்படின்னு என்னமெல்லாம் சொல்லி அமைச்சர் ஆகினாரு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா நாட்டுல உங்களுக்கே தெரியும், விபச்சாரம் நடக்குது, கொலையும் நடக்குது, மதுவும் நிறைய, ஒன்றும் சொல்ல முடியாது, மதுவையும் உழைக்க முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா லாக்அப் டெப்த்னு சொன்னா ஏகப்பட்டது இருக்கு. சாத்தாங்குளத்துல இருந்து இப்போ கடைசியா அஜித்குமார் வரைக்கும் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா
நாடு அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. நம்மளை மாதிரி ஒரு 10 இளைஞர் வந்து ஒரு 10 ஒரு 100 1000 பேர் போய் தட்டி கேட்டால் மட்டும்தான் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. போலீஸ்னா பயப்படணும், திமுக ஆட்சின்னா பயப்படணும், பயப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த பயத்துலேருந்து நம்ம வந்து தெளிவாகி வரணும். தெளிவாகி வந்தோன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதாவது இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்காக இருக்கும்? என்னோட ஓட்டு என்னால் போட முடியாது. சப்போஸ் நான் 2026 ஊரில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது துபாயில். என்னோட ஓட்டு இளைய தளபதிக்கு தான் நான் போடுவேன். ஏன்னா ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவர் என்ன செய்வாருங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஓட்டை மட்டும் போடுங்க. அவர் என்ன செய்கிறாரு எதை செய்கிறாரோ செய்யட்டும். ஒருத்தர் புதுசாக வந்து ஆட்சியில் என்ன செய்ய போகிறான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்வியை விஜயோட போய் முடியட்டும். அதனால விஜயகாந்தை விட்டுட்டீங்க, விஜயை விடாதீங்க. விஜயை வந்து ஓட்டை போட்டு மேலே கொண்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.